ஸோ ஃபஸ்ட்டு ஏஐன்னு சொன்னாவே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வரும்ல. இந்த மாதிரி ஓகே இப்போ ஏஐ வந்துருச்சுன்னா நம்ம அந்த படத்தில் பார்க்குற ஹியூமனாய்ட் ரோபோட் மாதிரி நமக்கு பதிலாக ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஏஐ வந்துடும். இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் வந்து தேவைப்படுது, ஒரு ஹியூமன் வந்து தேவைப்படுது. அதனால நம்ம ஏஐ இருக்குதுங்கிற பயம் தேவையில்லை. அதனால நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் உங்களோட பெர்செப்ஷன் என்ன? நீங்க சொல்லுங்க ஏஐனால நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான். இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் ஒர்க் பண்ணதுனால நம்ம சைட்ல வந்து என்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்? ஏஐ எனேபிளரா இருக்கணும். ஏஐ எனேபிளர் அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அந்த ஏஐ சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற எண்ட் டு எண்ட் நாலேஜ் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆர். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த செஷனை நான் எடுக்க போகிறது கிடையாது, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செஷனை எடுக்க போகிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் முகமது ஆதில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஹீல்ஸ் அப்படின்ற கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் சிடிஓ. ஸோ அவங்க கிட்ட பேசலாம் தொடர்ந்து. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஆடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் குட். ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி உருவாச்சுன்னு எனக்கும் தெரியாது. நம்ம ஐ கெஸ் நம்ம அந்த தமிழ்நாடு சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டியில பேசி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் கரெக்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 2019 இருக்கும் நினைக்கிறேன் அந்த பீரியட். அந்த டைம்ல தான், கோவிட் டைம்ல தான் அந்த குரூப் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவா இருந்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இப்ப கூட ரொம்ப அந்த அளவு ஆக்டிவா இல்லை. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம அந்த குரூப் வழியா தான் நம்ம வந்து கனெக்ட் ஆனோம். ஓகே ப்ரோ. அண்ட் அப்போ வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனியோட சிடிஓ அப்புறம் கோஃபவுண்டர் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஸோ நான் என்ன நினைச்சேன், ஓகே முகமது ஆதில் வந்து அவரும் லைக் பென் டெஸ்டரா தான் இருக்காரு, அஃபென்சிவ் செக்யூரிட்டில ஒர்க் பண்ணாரு. அந்த டைம்ல நான் ஒரு பென் டெஸ்டர். ஓகே. அந்த டைம்ல நம்ம இனிஷியலா சோ மேபி நான் அதை வந்து ஒரு இன்ட்ரோவாவே கொடுத்துறேன், நான் எப்படி இந்த ஜேர்னி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சி ஐ எம் ஆல்சோ லைக் எவ்ரி ஒன் ஹூ ஃபாலோஸ் யுவர் யூடியூப் சேனல், ரைட்? எப்படின்னா நான் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து நார்மலா ஜென்ரலா ஒரு ஐடி கம்பெனில ஐடி சப்போர்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இனிஷியலா விப்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், சென்னையில ஐடிசில ஒர்க் பண்ணியிருக்கேன். தென் ஐ மூவ் ஆன் டு அபுதாபி அஸ் ஐடி சப்போர்ட், பேசிக் ஐடி சப்போர்ட் ரோல். ஒரு நார்மலா ஒரு ஐடி சப்போர்ட்டுக்கு என்ன ஒர்க் இருக்குமோ அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் I started learning about Fortinet firewalls. So அந்த Fortinet firewalls வந்து லேர்ன் பண்ணி NSE 1, 2, 3 அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது I got an opportunity to work more on the network security side rather than normal IT support. So firewalls handle பண்றது, policies create பண்றது. So இதான் என்னுடைய சைபர் செக்யூரிட்டியோட ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஒன்ஸ் அங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நெட்வொர்க் செக்யூரிட்டிக்குள்ள போகும்பொழுது தென் வி நோ ரைட் அட்டாக்ஸ் என்ன, அட்டாக்ஸ் வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது, ஸோ பாலிசிஸ் எப்படி கிரியேட் பண்றது, நம்ம ஆன்டி டிடாஸ் பாலிசி. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் ஹேண்ட்ஸ் ஆன் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் Fortinet, இஃப் யூ ஹாவ் அ ஃபுல் லைசன்ஸ் வித் Fortinet அப்ளிகேஷன்ஸ், அதுல வந்து நமக்கு என்னன்னா எல்லாமே நம்மளால Forti Cloud, Forti Analyze, Forti DNS எல்லாமே நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் அதுல வந்து நமக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டும் வேணும். ஸோ ஓகே நம்ம டிஃபென்சிவ்ல இருந்தோம், ஐ வாண்ட் டு மூவ் டு அஃபென்சிவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஸ்டார்டிங்ல வந்து ஹேக் த பாக்ஸ் தான் சொல்றது வந்து 2018-19 அந்த டைம்ல சொல்றேன். அப்பமெல்லாம் ஹேக் த பாக்ஸ் தெரிஞ்சிருக்கும். லாகின் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஹேக் பண்ணி தான் உள்ள போகணும். ட்ரை ஹேக் மீ அப்படிங்கிற, ஆமா, ட்ரை ஹேக் மீங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாது ஆக்சுவலா. அதுக்கப்புறமா தான் வந்து ட்ரை ஹேக் மீ. அந்த ஹேக் த பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ், ஒரு ஈஸி பாக்ஸ் வந்து இது இல்லாம வாக் த்ரூ இல்லாம முடிக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் ஆக்சுவலா ஸ்டார்டிங் பீரியட்ல. ஏன்னா வாக் த்ரூவும் இருக்காது, இப்ப அப்படி இல்லை, இப்ப எல்லாமே இருக்கு, அவைலபிலிட்டியா இருக்குல்ல. ஸோ அது அப்படியே கம்ப்ளீட் பண்ணி தென் 2019 I got a job in National Security Services in Oman. It's a semi-government agency. So அங்க வந்து கம்ப்ளீட்டா அஃபென்சிவ் as well as பர்பிள் டீமிங் மாதிரி டிஃபென்சிவ் ரெண்டுமே பார்க்கறதுக்கு உண்டான ஒர்க். இட்ஸ் பியூர் சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ் கம்பெனி, மெயின்லி டு ப்ரொடெக்ட் தி கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனில ஒரு 2 years நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தென் ஐ மூவ் டு எத்திசலாத் as a senior offensive security engineer. அப்பதான் அதுக்கப்புறம் 2021 I moved to எத்திசலாத். Parallel I started my own startup. So 2021 I started my own startup, basic level. So meanwhile professional certification like everyone மாதிரி தான், CH இருந்து ஆரம்பிச்சு CPPT, EJPT, all other certifications, PNPT,
எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி காட் ஃபியூ 0 days as well, CVs as well. 3-4 CVs வந்து வச்சிருக்கேன். ஆல்சோ காட் சம் அக்னாலஜ்மெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் UK, ஆஸ்திரேலியா, இந்தியா. அதே மாதிரி UAE கவர்மெண்ட்ல எனக்கு என்னோட செக்யூரிட்டி டேலண்ட் வச்சு அவங்க வந்து கோல்டன் விசா வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அண்டர் த கேட்டகரி ஆஃப் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷல் டேலண்ட்ஸ். ஸோ 2021 they provided the golden visa. ஸோ இது வந்து என்னுடைய செக்யூரிட்டி கேரியர் அப்படி இருக்கும்பொழுது we always had a vision to start our own company. அண்ட் அந்த கம்பெனி வந்து நார்மலா சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸா இருக்கணுங்கிற ஒரு பிளான்ல இல்ல. ஆல்வேஸ் வி வாண்ட் டு பில்ட் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டுல இருந்து குறிப்பா நம்ம ஊர்ல இருந்து பில்ட் பண்ணி வேர்ல்டுக்கு வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கம்பெனி வந்து இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லி எங்க ப்ராடக்ட் பேர் வந்து ட்ரஸ்டா. மெயினா வந்து நாங்க ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து ஒரு பாயிண்ட் ப்ராடக்டா தான் ஆரம்பிச்சோம். அட்டாக் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், டிஜிட்டல் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நவ் இப்போ வந்து கம்ப்ளீட்டா அதை வந்து ஒரு மாடிஃபைடு AI ஏஜென்டிக் பிளாட்ஃபார்மா அது கம்ப்ளீட்டா எல்லாமே ஒரு கம்ப்ளைன்ஸ் ஏஜென்ட் வந்து அங்க போயிட்டு நீங்க வந்து பண்ணிக்கலாம், இனிஷியேட் பண்ணிக்கலாம். பென்டெஸ்ட்னா பென்டெஸ்ட் ஏஜென்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஏஜென்டிக் AI அப்புறமா, அதாவது LLM வந்துருச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு ஆக்சுவலா. பட் இந்த ஏஜென்டிக் ஏஐனுடைய இம்பாக்ட்ங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. ஸோ அது வந்து சைபர் செக்யூரிட்டி மட்டும் இல்லை, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. பட் நமக்கு அதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு ஆக்சுவலா. ஸோ comparatively just had a discussion with some of my friends who worked in big corporates, MNCs, US மாதிரியான கம்பெனிஸ்ல. ஸோ அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கு. எதனால இருக்கு அப்படின்னா, ஒரு 50 பேர் ஒரு பென்டெஸ்டர் இருக்கக்கூடிய அந்த டீம்ல, அந்த டீமுடைய எக்ஸ்பான்ஷனே நடக்க மாட்டேங்குது. இன்ஸ்டெட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பார்ட் பை பார்ட்ல வந்து கம்ப்ளீட்டா அதை AI யூஸ் பண்ணி நம்ம பென்டெஸ்டிங்ல ஒரு 5 phases இருக்கும்ல, அந்த 5 phases மோரோவர் 3 phases வந்து AI வச்சு கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து சொல்றாங்க. பட் நான் அது அப்படி அந்த மாதிரி நான் பார்க்கல. பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஃப்ரம் மை சைடு. ஏன்னா நான் பேசின நபர்கள் எல்லாமே ஒரு பெரிய MNCஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய கிளாட், ஆந்த்ரோபிக் மாதிரியான கம்பெனிஸோடைய டைரக்டா கான்ட்ராக்ட் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய MNC ஏஜென்சி. பட் அங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், நார்மல் கம்பெனிஸ்க்கு அங்கேயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ல கண்டிப்பா பென்டெஸ்டர்ஸ் வந்து இருக்கதான் போறாங்க, எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்ல. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐனுடைய ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து யாருக்கும் வரல. பிகாஸ் அது நாங்க வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நீங்க எங்களுடைய டேட்டாவை நீங்க வந்து ஏஐல எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இட் கேன் பி எனிதிங், கிளாடா இருக்கலாம், ஓப்பன் ஏஐயா இருக்கலாம், இல்ல கூகுள் ஜெமினியா இருக்கலாம். ஸோ எதுவா வேணா இருக்கலாம். யூ கேனாட் யூஸ் அவர் டேட்டா டு எக்ஸ்போசிங் இன் டு தி அதர் தேர்ட் பார்ட்டி LLMக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து எங்களுக்கு ப்ராடக்ட் பில்டிங்லயுமே ஒரு பெரிய டிஃபிகல்டிஸா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் இது வந்து ஒரு ப்ராப்ளமா கிடையாது, எல்லாருமே கிளாட் வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் நமக்கு இந்த பேரியர் வரும்போது தான் திஸ் பேரியர் கிவ்ஸ் an opportunity to build our own LLM. ஸோ இப்போ நாங்க பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய AI ப்ராடக்ட்ல எங்களுடைய LLM லாங்க்ஸ்டைன் எல்லாமே நாங்க வச்சு ஃப்ளோ வைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாங்களே ஒரு ரீசனிங் பண்ணி ராக் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணி நம்மளே தான் என்ன பண்றோம் அப்படின்னா, எங்களுடைய டேட்டா அவங்களுடைய இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பாத்துக்கிறோம். ஸோ பிகாஸ் த டேட்டா செக்யூரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் இட் இஸ் மோர் கன்சர்னிங் இன் அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ இந்த கிளாட் மைத்தோஸை கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ஸ் ஆர் லைக் ரெஸ்ட்ரிக்டிங் இட். ஈவன் இன் யூஎஸ்ல வந்து அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்றாங்க. ஸோ மிடில் ஈஸ்ட்ல வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி UAE, சவுதி, குவைத், கத்தார், ஒமான் மார்க்கெட்ஸ்ல உங்களுக்கு ஸ்டில் ட்ரெடிஷனல் பென்டெஸ்டர் இட் இஸ் மச் வேல்யூபிள் கம்பேர்ட் டு AI. பட் அதுக்கு நம்ம ட்ரெடிஷனல் பென்டெஸ்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல, பண்ண முடியாது. பிகாஸ் தி வேர்ல்ட் இஸ் மூவிங். nowadays வந்து ஈவன் ஃபார் பக் பவுண்டரிஸ் ஆர் நார்மல் வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டியுமே வந்து ஏஜென்டிக் AI வச்சு பண்றாங்க. ஈவன் கிளாடோடைய ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு இது மூலயமாவுமே பென்டெஸ்டிங் பண்றாங்க. நானுமே சில வீடியோஸ் பார்த்தேன், நெஹம்செக் போட்டிருந்தாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தேன். அண்ட் மெயினா உங்களோட நீங்க வளர்ந்து வந்த பாதை இருக்குல்ல, லைக் நீங்க வந்து ஒரு பென்டெஸ்டரா இருந்தீங்க, அப்புறம் லைக் நெட்வொர்க்கிங்ல ஸ்டார்ட் பண்ணி தென் யூ மூவ் டு அஃபென்சிவ்,
தென் உங்களுக்கு பென் டெஸ்டிங் பண்ணீங்க, பர்பிள் டீமிங், ரெட் டீமிங். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கீங்கல்ல. ஸோ ஐ ஹேவ் ஃபியூ queries நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. மேபி எனக்கு இருக்க கேள்வி ஆடியன்ஸுக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐன்னு சொன்னாவே எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வரும்ல. இந்த மாரி ஓகே இப்போ ஏஐ வந்துருச்சுன்னா, நம்ம அந்த படத்துல பார்க்குற ஹியூமனாய்டு ரோபோட் மாரி நமக்கு பதிலா ஹியூமன்ஸ ரீப்ளேஸ் பண்ணி ஏஐ வந்துரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். 2வது வந்து இதனால நெறைய லே ஆஃப்ஸ் நடக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களோட பெர்செப்ஷன் என்ன? லைக் ஓகே இது வந்து நீங்க ஒரு ஹியூமனா நம்ம வொர்க் பண்றதுனால, பென் டெஸ்டிங்கோ இதெல்லாம் வொர்க் பண்ணதுனால, நம்ம சைட்ல இருந்து என்ன ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும்? ஸோ உங்களோட பார்வை என்ன அதுல? ஏஐ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க ஏஐனால நிறைய லே ஆஃப்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான். ஆனா ஏஐ மட்டும் வந்து இதுக்கு காரணம் கிடையாது. நீங்க ஏஐ எனேபிளரா இருக்கணும். ஒரு நார்மல் ஹியூமனா இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் வந்து ஏஐ எனேபிளரா இருக்கணும். ஏஐ எனேபிளர் அப்படின்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு அந்த ஏஐ சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிற எண்ட் டு எண்ட் நாலேஜ் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு பேசிக்காவது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் வந்து தேவைப்படுது. ஒரு ஹியூமன் வந்து தேவைப்படுது. ஏஐ கிட்ட வந்து நீங்க கண்டிப்பா கரெக்டா நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டா ரிசல்ட் கொடுக்கும். இல்ல நீங்க வேற ஏதாவது ப்ராம்ப்ட் வந்து தப்பா கொடுத்துட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா டிசாஸ்டர் ஆயிரும் ஆக்சுவலி. ஸோ அதனால நம்ம ஏஐ இருக்குதுங்கிற பயம் தேவையில்லை. நம்மளுடைய எல்லா ஜாப்ஸையும் ஏஐ வந்து எடுத்துருங்கிற மாதிரியான பயம் தேவையில்லை. அட் சேம் டைம் அந்த ஏஐல நம்ம எப்படி மாஸ்டர் ஆகுறது, நம்ம ஏஐல மாஸ்டர் சாட்ஜிபிடி போட்டு கொஸ்டின் ஆன்சர் வாங்குறது இல்லை. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ஏஐ சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது, ரேக் சிஸ்டம்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி லூப்ஹோல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலா என்னோட லிங்க்டின்ல இருக்கும். நான் சாட்ஜிபிடி ஸ்டார்டிங்ல வந்து லான்ச் பண்ண அந்த டைம்ல சாட்ஜிபிடில இருக்கக்கூடிய செக்யூரிட்டி பக்ஸ் வந்து நாங்க வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. டீம் ஆஃப் ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணோம். தே அக்னாலஜ் ஆக்சுவலி ஓப்பன் ஏஐ டீம் வந்து அக்னாலஜ் பண்ணாங்க. ப்ராப்பர் ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணோம். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் பண்ணும் பொழுது ஒரு அதுல வந்து ரேட் லிமிட்டிங் இல்ல. நார்மலா ரேட் லிமிட்டிங் எல்லா இடத்துலயுமே இருக்கும் இல்லையா? சோ ஓப்பன் ஏஐ மாதிரியான ஒரு கம்பெனிஸ் ஒரு இடத்துல ரேட் லிமிட்டிங் மிஸ் பண்ணிருக்காங்கிறதே ஒரு பெரிய சர்ப்ரைஸா தான் வீக்னஸ் இருந்துச்சு. தான். பிகாஸ் இட்ஸ் பேசிக் செக்யூரிட்டி ஸ்டஃப் இல்ல. ஆனா ரேட் லிமிட்டிங் அவங்க எங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா சாட்ல. இப்ப நீங்க வந்து இப்போ நாங்க அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு 2வது டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஒரு 1000 பிளஸ் 10,000 பிளஸ் கொரிஸ் நீங்க வந்து சாட்ல கொடுக்கும் பொழுது அப்ப என்ன கொடுக்கும்னா கம்ப்ளீட்டா வேற வேற சாட்ல இருந்து ரிசல்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தது. ஸோ ஈவன் நான் வந்து பிரைவேட் சாட்ஸ் கிரியேட் பண்ணி டெம்பரரி சாட்ஸ் எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணும்பொழுது அதே மாதிரிதான். நீங்க ஒரு கொரி வந்து மோர் தென் 1000 கேரக்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகாம இருந்தது. பட் அது வந்து வேற வேற டேட்டா லீக்குக்கு வந்து காரணமா இருந்தது. பட் இப்ப அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஏரியால நீங்க வந்து ஸ்பெஷலைஸ் ஆகணும். ஸோ எல்எல்எம் செக்யூரிட்டி இருக்கு, ஏஐ செக்யூரிட்டி இருக்கு, ஏஐ ஏஜென்டிக் செக்யூரிட்டி இருக்கு. ஸோ இங்கெல்லாம் மோஸ்ட் கன்சர்ன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா. ஸோ இந்த டேட்டா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய என்னென்னலாம் வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ வாஸ்ப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, ஏஐ எல்எல்எம்ல வந்து டாப் 10 இது வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா we are not going to replace by AI. So we will be the enabler of the AI. இதுதான் நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே. இது வந்து ஒரு என்ன சொல்றது? இது வந்து அவங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருந்தாலும் சரி, நீங்க சொன்னது 2 பேருக்குமே பொருந்தும்னு ஓகேங்களா? பிகாஸ் நானுமே ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னடா ஏஐ வந்து நம்மளோட பென் டெஸ்டிங் ஜாப்லாம் எடுத்துரும் போல. ஸோ நம்ம வந்து ஜிஆர்சி அந்த மாதிரியான ஃபீல்டுக்கு தான் மூவ் ஆகணும் போல. பிகாஸ் ஜிஆர்சிலுமே வந்து இப்போ சில ஆட்டோமேஷன்ஸ்லாம் நான் பார்க்குறேன். சில பேர் வந்து பிகாஸ் ஜிஆர்சி வந்து உங்களுக்கு தெரியும், கன்சல்டிங் ஜிஆர்சி வந்து அதில் ஹியூமன் கண்டிப்பாக தேவை. அவங்க போயிட்டு ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. ஸோ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவ்வளோதான் பென் டெஸ்டிங், ஈவன் ரெட் டீமிங்க்குமே நிறைய ஆட்டோமேஷன் டூல் வந்துச்சு, ஏஐ வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் யூசர் கிரெடென்ஷியல் கொடுத்துட்டாவே போதும், அது டொமைன் அட்மின்லாம் எடுத்து கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம பேசாம பென் டெஸ்டிங்ல இருந்து மூவ் ஆயிடலாமா? பிகாஸ் பென் டெஸ்டிங் இந்த சைபர் செக்யூரிட்டி, விஏபிடி இதுக்கெல்லாம் வரவே நம்ம அதை கண்டுபிடிச்சு நமக்கு இது வருமா வராதா, நம்ம அதுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம இங்க வந்தோம். இப்போ வந்து நம்மள வந்துருச்சு அப்படின்ற ஒரு பயம் இருக்குதான். பட் பேரலலி வி ஆர் லேர்னிங் இட் ஆன் த எல்எல்எம் செக்யூரிட்டி. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு கிளைண்ட் கிட்ட ஒரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து எல்எல்எம்ல பில்டு பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியும் இருக்கு. ஸோ பேரலா ஏஐ வந்து நமக்கு நம்மளோட ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ற அளவுக்கு நம்மளே இப்போ கோடே எனக்கு தெரியல, கோடு எழுத தெரியலன்னா அதில் நம்ம ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் கோடை எழுதலாம். எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும், சில விஷயங்களை நான் மேனுவல் பண்றது எல்லாத்தையும் அதை வந்து ஆட்டோமேட் பண்ண நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அண்ட் லாஸ்டா ஒரு கொஸ்டின் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இப்போ வந்து
உங்க கம்பெனி லைக் சைபர் ஹில்ஸ் கம்பெனி வந்து நான் நெறைய இடத்துல வந்து நான் கேட்டிருக்கேன். லைக் கேட்டிருக்கேன் இன் த சென்ஸ் நெறைய கல்லூரிகள்ல மோஸ்ட்லி ஜமால் முஹம்மது கல்லூரியில வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய ட்ரெய்னிங்லாம் வந்து எடுத்தாங்க. சைபர் ஹில்ஸ்லேருந்து. பிகாஸ் என்னோட ரிலேஷன்ஸுமே நெறைய பேரு படிக்கிறாங்க திருச்சியில. ஸோ அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாரி சைபர் ஹில்ஸ்லேருந்து நெறைய ட்ரெய்னிங்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு. அண்ட் ஆன்லைன்ல கூட நீங்க லாஸ்ட் இயர் வந்து நீங்க ஒரு ட்ரெய்னிங் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் 1 டே ஆர் 2 டே பூட் கேம்ப் மாரி நடத்துனீங்க லாஸ்ட் இயர். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஸோ நானுமே சில ஓகே. நண்பர்களுக்கு சொன்னேன். இந்த மாரி வந்து நீங்க அவங்க ஃப்ரீ ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. நீங்களும் ஆமா. பயனடைங்கன்னு. ஸோ உங்களோட கருத்து என்ன? இப்ப நான் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரேன். நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயன்ஸோ, இல்ல நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி கோர்ஸோ படிச்சுட்டு வரேன் காலேஜ்ல இருந்துன்னா, ஒரு கம்பெனில என்னலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு கோ-ஃபவுண்டர் ஆர் சிடிஓ இல்ல நீங்களே ஒரு இன்டர்வியூ எடுக்குறீங்கன்னா, நீங்க எந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க ஒரு ஃப்ரெஷர் கேண்டிடேட் கிட்ட இருந்து? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கொஸ்டின் அதுக்கு முந்தின கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த ஏஐ வந்து பிகினர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் 2 பேருக்குமே தேவையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா 2 பேருக்குமே தேவை. இது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனிமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நான் ஐடில இருக்கவங்களுக்கு கூட இது வந்து ஒரு மேண்டட்டரி ஸ்கில்ஸா வர்றதுக்கு உண்டான சான்சஸ் 90% அதிகமா இருக்கு. இப்ப எப்படி இன்னைக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க irrespective ஆஃப் எனி டொமைன். ஸோ அதே மாதிரி ஏஐ இஸ் கோயிங் டு பி தி சேம். அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப மெயினான பாயிண்ட். ரெண்டாவது ஒரு ஒரு பாத்வே, நீங்க கேட்கக்கூடிய ஒரு பாத்வே என்ன, ஒரு கம்பெனில என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மெயின் இது இருக்கு. இதை வந்து நம்ம செக்மெண்ட் பை செக்மெண்டா பிரிக்கணும். இப்ப எங்க மாதிரியான ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும். கிளவுட் செக் இருக்கு, கிளவுட் செக் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியால. அதே மாதிரி மற்ற ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் இருக்கும், குரூப் ஐபி இருக்கு, இந்த மாதிரியான நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. இங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்கில் கேப் வந்து இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸுக்கு டெவலப்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நார்மல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்ல, அஃபென்சிவ் டெவலப்மெண்ட். அதை நாங்க சொல்லுவோம் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேற, செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் வேற. ஸோ செக்யூரிட்டி டெவலப்மெண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், அட் த சேம் டைம் அவங்க சைபர் செக்யூரிட்டியும் தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். நேத்து கூட ஒன் ஆஃப் த கிளைண்ட் சவுதியினோட ஒரு பெரிய டெலிகாம், தே ஆர் யூசிங் அவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் we have deployed our product into their cloud. இப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா அதை மேனேஜ் பண்றதுக்கு இந்த ரெண்டையும் சேர்ந்த ஸ்கில் செட் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இது ஏன் அப்படின்னா, ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு சைபர் செக்யூரிட்டி பத்தின எந்த நாலேஜும் இருக்காது. அவருக்கு வந்து டெவலப் பண்ணும் பொழுது உள்ள வல்னரபிலிட்டி இருக்குமா, இல்ல எனிமரேஷன்னா என்ன, எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்ன அப்படிங்கிற எந்த நாலேஜும் இல்லாம தான் டெவலப் பண்ணுவாங்க. ஆனா ஒரு செக்யூரிட்டி டெவலப்பர் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஃப்ரம் த பிகினிங் அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து செக்யூரா வந்து டெவலப் பண்ண முடியும். ஷிஃப்ட் லெஃப்ட் செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும். அதாவது டெவலப் பண்ணும் பொழுதே செக்யூரா டெவலப் பண்றது, ப்ராசஸ் வந்து டெவலப் பண்ணும் பொழுதே இம்ப்ளிமெண்ட் பண்றது, ப்ராப்பரா QA UAT ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா CI/CD பைப்லைன் செக்யூரிட்டில இருந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவங்களால. இன்னொரு மெயின் ரீசன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் கம்பெனில இன்னைக்கு நிறைய பேருக்கு சைபர் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு கம்பேரிட்டிவ்லி, நீங்க அதர் ப்ராடக்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன மாதிரியான ஸ்கில் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க கம்பெனில நீங்க வந்து அஃபென்சிவ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், ஆட்டோமேஷன் பண்ணுவோம், ஃபேஸ் 1 ரீகான் பண்ணுவோம், எனிமரேஷன் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம் இல்லையா? சோ இங்க எப்படி ஒரு அஃபென்சிவ் செக்யூரிட்டி இன்ஜினியருக்கு எண்ட் டு எண்ட் கெர்னலை பத்தி, பயாஸை பத்தி, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கணுமோ, அதே மாதிரி ஒரு டெவலப்பரும் அதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல, ஒரு அப்ளிகேஷன்ல, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எண்ட் டு எண்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷனை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ சிம்பிள் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயும் ரிப்ளேஸ்மெண்ட் வராது. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெஸ்யூம்ல வெறும் டெவலப்பர் மட்டும் கொண்டு போய் கொடுக்கறத விட, ஒரு ஃப்ரண்ட் எண்டோ ரியாக்டோ அந்த மாதிரியோ, இல்ல பேக் எண்ட்ல பைத்தானோ ஜாங்கோ அந்த மாதிரி கொடுக்கறத விடவும், இல்ல வெறும் சைபர் செக்யூரிட்டி கொடுக்கறத விடவும், ஃபார் எக்ஸாம்பிள் CH முடிச்சுட்டு இல்ல ட்ரைஹாக்மேல கொஞ்சம் பாக்ஸ் முடிச்சுட்டு அந்த மாதிரி கொடுக்கறத விடவும், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேல்யூ அதிகம். ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் ரெஸ்யூம் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாரும். இப்ப அதிகமா உங்களுடைய கிட்ஹப்னுடைய கோட், நீங்க உண்மையிலே இப்ப எங்களுடைய இன்டர்வியூ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நார்மலா இருக்கும், டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா, ஆக்சுவல் ஒரு ப்ராப்ளம் நாங்களே ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த ப்ராப்ளம் வந்து நீங்க முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹேக் த பாக்ஸ்ல ஏதாவது ஒரு, நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும் பொழுது அந்த மாதிரி இருந்திருக்கு. ஹேக் த பாக்ஸ்ல வந்து பர்டிகுலர் மிஷின்ஸை கொடுத்து நீங்க முடிச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க. இப்படி இல்லைன்னா அவங்களே விர்ச்சுவல் பாக்ஸ்ல சேலஞ்சஸ் வச்சிருப்பாங்க, அதை வந்து கம்ப்ளீட் பண்ண போவாங்க. பட் நான் இப்ப என்ன கொடுக்கணும்னா, ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம், கஸ்டம் மேட் ப்ராப்ளத்தை கொடுத்து அதை நீங்க சால்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப இதே மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் வந்து பண்றாங்க. ஆஃப்டர் ஏஜென்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமாட்டி இதே
மாதிரி பண்ணும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையிலே அவனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படிங்கறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸ்கில்ஸ் கேன் பி டெவலப். இப்போ அஃபென்சிவ் செக்யூரிட்டி எல்லாருமே நம்ம பிறந்ததுல இருந்து யாரும் பென்டெஸ்டரோ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலோ கிடையாது. அது வந்து எல்லாருமே டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பட் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கா, அந்த கேப்பபிலிட்டி இருக்கா. ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தோம்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம இப்போ ஓஎஸ்சிபி இருக்கு இல்லையா, ஓஎஸ்சிபியினுடைய மெயின் கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. அது வந்து அந்த மிஷினை ஹேக் பண்றதுல இல்ல அந்த மேட்டர். இட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், லைக் ரைட் ஹேக்கர்ஸ் மைண்ட் செட் இருக்கு இல்லையா. எல்லா இடத்துலயும் ஒரு உங்களுடைய மைண்ட் செட் வந்து கிரிட்டிக்கலா எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா எல்லா கம்பெனிஸும் உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரீசெண்டா இப்ப நடக்கக்கூடிய இன்டர்வியூஸ், நாங்களுமே இப்ப நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணும் பொழுது ஏஐல வந்து ஒரு சம்பவம் சொல்ற ரியலிஸ்டிக்கா நடந்த சம்பவம். மேபி அரௌண்ட் பிப்ரவரியில ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஒன் ஆஃப் தி சீனியர் ரிசோர்ஸ், இது மாதிரி எல்லாமே அஃபென்சிவ் டிஃபென்சிவ் எல்லாமே கலந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து தேவைப்படுது. இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்கோம், நானும் என்னோட கலீக் எடுக்கிறோம். பட் வி ஃபவுண்ட் அவுட் தட் கை வாஸ் யூசிங் சம் ஏஐ டூல்ஸ் டு ஆன்சர். பட் நாங்க அது ஏஐ யூஸ் பண்ணல. பட் அந்த கான்வர்சேஷன்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டீம்ஸ் நடந்தது. செகண்ட் ரவுண்ட் கூப்பிட்டு வச்சு நீ வந்து சால்வ் பண்ண இந்த ப்ராப்ளத்தை கொடுத்தன்னா யூ கான்ட் ஆன்சர். ஸோ இதுதான் இப்போ வந்து அடுத்த இன்டர்வியூ இதுலயுமே இன்டர்வியூ இட்செல்ஃப் இஸ் சேஞ்ச்ட் நவ் ஆஃப்டர் ஏஐ, ரைட்? ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. மோர் நவ் இப்ப என்னன்னா மோரா நீங்க பிராக்டிக்கலா என்ன பண்றீங்களோ அதுக்குதான் உங்களுக்கு ரிசல்ட். இப்ப நார்மலா நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப ஜோஹோ அதேதான் நாங்களும் ஃபாலோ பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் வந்து நாங்க எடுத்துருவோம். இன்டர்ன்ஷிப்பை எடுத்துட்டு அதாவது ஒருத்தருடைய கிரிட்டிக்கல் திங்கிங்கும் இதுவும் கேரக்டர் ப்ரொஃபஷனலிசம் எல்லாமே இருந்தது அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பா எடுத்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணி அந்த ரிசோர்ஸ் வந்து எடுத்துப்போம். பட் இதுக்கு நாங்க மெயினா பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்டர் தான் நீங்க கேட்ட ஆன்சர். கண்டிப்பா ப்ரோ. ஸோ இப்போ நம்ம செஷனுக்கு போகலாம். ஐ கெஸ் நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ஒரு ஜெனரல் டாபிக்கே பேசிருப்போம். ஆமா ஆமா. I think that should be okay. Anyway, let me share my screen. So, இப்போ நம்ம இந்த டாபிக்னுடைய மெயின் பாயிண்ட் வந்துடும். அதாவது இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் சைபர் செக்யூரிட்டி. எஸ்பெஷலி ரெண்டு ஏரியா தான் பார்க்க போறோம், பென் டெஸ்டிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ரெண்டு இடத்த சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, மோஸ்டா மேனுவல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சைபர் செக்யூரிட்டில ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா பென் டெஸ்ட் அண்ட் கம்ப்ளைன்ஸ். இப்போ சாக்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணிருவோம். சாக் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டா பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பிஹேவியர் அனலைஸ் பண்ணி L1 அப்படிங்கிற அந்த ரோலே இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் கோயிங் டு பி an L1 ஹியர் ஆஃப்டர். ஸோ அந்த L1 வந்து கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. ஆட்டோமேட் பண்ண அப்புறமாட்டு L2ல L3ல அதுக்கு வந்து மோஸ்ட் சீனியர் ரிசோர்ஸா இருப்பாங்க நார்மலா, அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம பென் டெஸ்டிங் அண்ட் கம்ப்ளைன்ஸ்ல ஸ்டில் ஹியூமன் இஸ் நீடட், பட் தேர் இஸ் இம்பாக்ட் அது வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்ன இம்பாக்ட் வந்து பென் டெஸ்டிங்ல பண்ணும், என்ன இம்பாக்ட் வந்து கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஜிஆர்சில பண்ணும். ஸோ ஃபியூச்சரா சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நார்மலா சைபர் செக்யூரிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம் இஸ் டேலண்ட் ஷார்டேஜ். இது எவ்ரிவேர், ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் அக்செப்ட் திஸ். பட் இந்த டேலண்ட் ஷார்டேஜ்ல ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு. ஒன்னு ஏஐ வந்து இதை ரிப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ரெண்டாவது டேலண்ட் வந்து பில்ட் பண்ணக்கூடிய நாம அது என்ன மாதிரியான லெவல்ல பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது ஆஃப்டர் தி ஏஐ அட்டாக் சர்ஃபேஸ் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு. ஈவன் ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க, கிளாட்னுடைய என்டையர் கோட் வந்து லீக் ஆயிட்டு. ஸோ கிளாட்னுடைய என்டையர் கோட் லீக் ஆயிட்டு வந்து கிட்டப்ல இருக்கு, கிளாட் காப்பி அப்படின்னு நிறைய டூல்ஸா வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ்க்கு இன்னைக்கு வந்து ஏஐ வச்சு கம்ப்ளீட்டா நிறைய அட்டாக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏஐ அசிஸ்டட் ஃபிஷிங், மேல்வேர் பில்ட் பண்றது, இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா மோஸ்ட் சோபிஸ்டிகேட்டடா மாறுது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டைனமிக் நேச்சர் ஆஃப் த ஏஐ. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஸோ ஒரு எல்எல்எம் இருக்கு அப்படின்னா அந்த எல்எல்எம் என்னவா ஆகும் அப்படின்னா டைனமிக்கா அதை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்னால இதெல்லாம் ப்ராப்ளமா இருக்கு. மெயின் ப்ராப்ளம் நம்மளுடைய டேலண்ட் ஷார்டேஜ், ரைட்? ஸோ உண்மையிலே ஒரு ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணும்? இப்ப நார்மலா நம்ம எல்லாருமே ஸ்கிரிப்ட் எழுதிருப்போம், ஆட்டோமேஷனுக்கு வந்து ஸ்கிரிப்ட்
எழுதியிருப்போம், பேஷ் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம், பைத்தான்ல ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம், எனிமரேஷன் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம். பட் இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு லெவல்ல வந்து நின்றும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனிமரேஷன்ல நான் எனக்கு வந்து லைவ் ஹோஸ்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், ஒரு ஒன் லைனர் எழுதுறேன் அப்படின்னா அந்த ஒன் லைனர் அதோட முடிஞ்சிடும். பட் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் அது என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ங்கிறதுல இருந்து அதனுடைய எக்ஸ்பிளாய்டேஷன் லெவல் வரைக்கும் நமக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். ஈவன் அட் சர்டைன் பாயிண்ட் இட் வில் டூ த எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஸ் வெல். ஸோ வெப் அப்ளிகேஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏஐஏ வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பிளாய்ட் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து கரெக்டா கொடுத்துரும். இதுல வந்து ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸும் இருக்கதான் செய்யும். ஸோ இந்த இடத்துல வேலிடேஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கு. ஸோ அங்கதான் ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஹியூமன் இன்டர்பிரேட் பண்ணி அவுட்புட்டை வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இங்க இதனால என்ன மெயினான இம்பாக்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எனிமரேஷன் டைம் வந்து கம்மி ஆயிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நார்மலா ஒரு வெப் அப்ளிகேஷனை எடுத்துட்டு ஸ்டார்டிங்ல எனிமரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க சப்டொமைன் எனிமரேட் பண்ணுவீங்க, போர்ட் ஓப்பன் இருக்கா எனிமரேட் பண்ணுவீங்க, என்ன டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் இருக்குன்னு எனிமரேட் பண்ணுவீங்க, என்ன வெர்ஷன்ஸ் இருக்குன்னு எனிமரேட் பண்ணுவீங்க. இது மாதிரி ஒன்னொன்னா நீங்க வந்து எனிமரேட் பண்ணி 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 என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வெல்னரபிலிட்டிஸ் வந்து ஃபைண்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்க. பட் இது எல்லாமே ஒரே ஒரு இன்புட்ல ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ல இது எல்லாத்தையுமே வந்து ஒரு எல்எல்எம் என்ன பண்ணும், கண்டுபிடிச்சு கொடுக்கும், ஒரு ஏஐ ஏஜென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வெரிஃபிகேஷன் ஒன்னு பண்ணிட்டு அந்த வெரிஃபிகேஷன்ல கரெக்டா இருக்காங்கிற ஒரு ரீஅசஸ்மெண்ட் வந்து பண்ணி மேக் ஷூர் தேர் இஸ் நோ ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ். ஏஐ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் த ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ். இது வந்து ரியலிஸ்டிக்கா பிராக்டிகலா நம்ம வந்து சொல்றோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமாட்டு ரிப்போர்ட் கூட எழுத தேவையில்லை ஆக்சுவலா. ஸோ ரிப்போர்ட் இஸ் ஆல்சோ நவ் என்ன பண்ண போறாங்கன்னா நாங்களே இப்போ ரிப்போர்ட் எழுதுறது இல்லை, ஒன்லி டைட்டில் மட்டும் தான் கொடுக்குறோம். ரிப்போர்ட்டுக்கு வந்து என்ன டைட்டில் இருக்கோ அந்த டைட்டில் கொடுக்குறோம். உங்களுடைய பிஓசிஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டடா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இம்பாக்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றது, மெடிகேஷன் எல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த என்டர்பிரைசஸ்ல மெயினா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரீகானுக்கு 99% ஏஐ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ பிகினர்ஸா இருக்கக்கூடியவங்க, இன்டர்மீடியேட்டர்ஸா இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரீகான் பண்றதுக்கு நார்மலா நீங்க எல்லாருமே டூல் யூஸ் பண்ணுவீங்க. பட் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸ் பென்டெஸ்டிங் டூல்ஸ் இருக்கு, ஏஐ பென்டெஸ்டிங் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணலாம், ரீகான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வல்னரபிலிட்டி டிஸ்கவரியை பொறுத்த வரைக்கும் அந்த ரீகான்ல இருக்கிற டேட்டாவை வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜாங்கோ வெர்ஷன் 9 அப்படின்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரீகான்ல. அது என்ன பண்ணும்னா எல்எல்எம் வந்து வெர்ஷன் 9க்கு என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு சிவி டேட்டா பேஸ்லயும் கிட்டப்லயும் மற்ற எல்லா இடத்துலயும் ஸ்கேன் பண்ணி அதுவே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டபிலிட்டியை வந்து கொடுக்கும். இப்போ எக்ஸ்ப்ளாய்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரு ஏஐ ஏஜென்டால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்க ஒரு ஆர்சி வேணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்சல் வேணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், இதெல்லாம் தேவை. ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் நீங்க மேனுவலா தான் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு வல்னரபிலிட்டி வந்து ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். ஸ்டில் அந்த ஃபேஸ் இருக்கு. பட் ஆஃப்சைட் ஸ்கிரிப்டிங், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் மாதிரியான வெப் அப்ளிகேஷன் எக்ஸ்ப்ளாய்டேஷனை ஏஐ பண்ணுது. பட் அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய லெவல்ல இல்லை. பட் ரிப்போர்ட்டிங்கிற இடத்துல இனிமே ரிப்போர்ட் ரைட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய தொல்லை பிடிச்ச ஒர்க். யாருக்குமே பிடிக்காது பென்டெஸ்டிங்ல. நமக்கு டே டு டே இதை வந்து ரிப்போர்ட் ரைட்டிங்னாலே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஸோ இப்ப இந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கிற அந்த தொல்லை வந்து இனிமே இல்லை. அதை எல்லா கம்பெனிஸுமே இன்னைக்கு வந்து மாறிட்டு வராங்க. அதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஃபைண்டிங் மட்டும் கொடுக்குறா போதும் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஒரு ஹியூமன் பென்டெஸ்டர்னுடைய ரோல் எங்க வந்து மெயினா பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் லாஜிக் இஷ்யூஸ்ல ஏஐனால அதை வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஏஐ கேன் ஒன்லி ஃபைண்ட் அப்ளிகேஷன் வைஸ். ஒரு அப்ளிகேஷன்ல இதுல இஷ்யூ இருக்கு, லாஜிக்ல இஷ்யூ இருக்கு, இல்ல ரேட் லிமிட்டிங்ல இஷ்யூ இருக்கு, ஓடிபி பைபாஸ்ல இஷ்யூ இருக்குன்னா அதை ஃபைண்ட் பண்ணும். பட் பிசினஸ் லாஜிக் வல்னரபிலிட்டிஸை ஏஐ வந்து ஃபைண்ட் பண்ணாது ஆஸ் ஆஃப் நவ். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஏஐக்கு வந்து ஃபுல் கோட் எக்ஸ்போஸா இருக்குதுங்கிற பட்சத்துல மட்டும்தான் அதை வந்து இது பண்ணும். அதே மாதிரி ஒரு செயினிங் அட்டாக்ஸ் மல்டி ஸ்டெப்ல வந்து பண்ணணும். லேட்டரல் மூவ்மெண்ட்ல வந்து ஒரு சிஸ்டத்துல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு வந்து லேட்டரல் மூவ்மெண்ட் போகணுங்கப்ப ஏஐ கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா ஏஐ வில் ஒர்க் ஒன்லி வித் த இன்டர்நெட், ரைட்? அப்படி இல்ல உங்ககிட்ட ஓன் எல்எல்எம் இருக்குங்கிறது அது வேற விஷயம். இல்ல ஒன்லி இப்ப இருக்கக்கூடிய கிளாட் ஏபிஐயோ இல்ல ஓப்பன் ஏஐ ஏபிஐஸோ வச்சு யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு அது வந்து ஒரு லெவலுக்கு மேல லேட்டரல் மூவ்மெண்ட் பண்ணாது. பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன்ஸ். ஃபயர்வால் பிளாக் பண்ணும், போர்ட் பிளாக் பண்ணும், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு என்ன செய்யாது, பண்ண முடியாது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், என்னதான் ஏஐ பண்ணாலும் தி கம்யூனிகேஷன் வந்து யார் எடுத்துட்டு போவான்னு பாத்தீங்கன்னா ஒரு பென்டெஸ்டர் தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ நீங்க வந்து அந்த டீப்ரீஃப்ல என்ன பண்ணுவீங்க, கிளைண்ட்டுக்கோ இல்ல அதர் சைட் ஆஃப் பார்ட்டிஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ ஹாவ் டு நோ ஹவு டு டூ தி மெடிகேஷன். ஸோ நீங்க அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும்பொழுது the communication and the trust have been built across your organization. ஸோ இது வந்து ரொம்ப மெயினான இது. அப்ப ஏஐ பண்ணும்பொழுது நீங்க இன்னொரு மெயினா
ஏஐ யூஸ் பண்ணும்போது இன்னொரு மெயினா கவனிக்க வேண்டியது லீகல் பவுண்டரிஸ். இப்ப இந்த லீகல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய சவுதியிலேயோ யூஏல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து கண்டிப்பா ஏஐ யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க unless it is explicitly signed by the organization. So only அவங்க வந்து லோக்கல்ல இருக்குன்னு பார்ப்பாங்க, டேட்டா வெளியே போகணும் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா ஏஐ யூஸ் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற லா இருக்கு அப்படின்னா யூ கேன் டூ என்ன பண்ணலாம், நார்மல் ட்ரெடிஷனல் வேலை பண்ணலாம். இல்ல உங்களுடைய லோக்கல் மிஷின்ல எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி லாங் செயின் எல்லாம் போட்டு நீங்களே அதுக்கு ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணி பில்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும், இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப நமக்கு ஒரு மெயினான ஷிஃப்ட் சேஞ்ச் வந்து நடந்திருக்கு ரோல்ல. என்ன பாத்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் நம்ம வந்து எல்லா ஸ்டெப்பும் நம்ம தான் பண்ணுவோம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும். ஸோ இப்ப நம்மளுடைய இந்த ஃபேஸ், ரீகான் ஃபேஸ், எனிமரேஷன் ஃபேஸ், ரிப்போர்ட் ரைட்டிங்ஸ், இது எல்லாத்தையுமே ஏஐ பண்ணுது. ஒன்லி த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபேஸ் அண்ட் வேலிடேஷன் ஃபேஸ் which we are going to do. I think maybe in coming daysல இந்த 5 phases of the penetration testing might be changed to different phases. So AI phases versus human phases அப்படிங்கிறதுக்கு உண்டான மாறுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் நியர்பை ஃபியூச்சர்ல இருக்கு. ஸோ ரெண்டாவது மெயினா பார்க்கக்கூடிய நம்ம ஏஐ இம்பாக்ட் ஆன் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஜிஆர்சி. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் ஜிஆர்சியில ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பா தேவை. ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட் பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா ஹியூமன் இல்லை அப்படின்னா எந்த ஆடிட் பாடி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ரியல் டைம் ப்ராக்டிகல். லாஸ்ட் இயர் மட்டுமே நாங்க பண்ண எக்ஸ்டர்னல் ஜிஆர்சி ஆடிட்ஸ் மோர் தென் 30 to 50. ஸோ மல்டிபிள் கம்பெனிஸ் பண்ணிருக்கோம், மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல வந்து பண்ணிருக்கோம். ஸோ அதுல மெயினா பாத்தீங்க அப்படின்னா மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாம என்ன பண்ண மாட்டாங்க, நம்மள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனா இதனுடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஏஐ வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஒரு ஜிஆர்சியினுடைய மெயின் கோர் இருக்கக்கூடியது ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் கேப் அசஸ்மெண்ட். ஸோ இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் கேப் அசஸ்மெண்ட் இப்ப நாங்களே ஹியூமன் வச்சு பண்றது இல்லை. ஸோ ஒரு கம்பெனியுடைய இதை நாங்க இன்புட்ஸ் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்களுடைய ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனியை பத்தி லேர்ன் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஸ்க் ரெஜிஸ்டர்ஸையும் கேப் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸையும் பில்ட் பண்ணிரும். ஸோ அவங்க அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ண டைனமிக்கா ஒரு ஆன்சர் கிட்ட இருந்து எப்படி ஒரு ஹியூமன் வந்து அடுத்த இன்டர்பிரேஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி ஒரு ஆன்சர்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து உண்மையிலேயே ஐஎஸ்ஓ கம்ப்ளையா இருக்காங்களா இல்லையா, இல்ல என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்து நீங்க என்ன பண்ணணும், மெடிகேட் பண்றதுக்கு எல்லா ஒர்க்கையும் ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து பண்ணிடுறாங்க. ரெண்டாவது பாலிசி ஜென்ரேஷன். ஸோ இந்த பாலிசி ஜென்ரேஷன் முன்னாடி ஒரு டெம்ப்ளேட்ஸை வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவுமே எப்படின்னா இப்ப கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டட். உங்கள்ட்ட பாலிசி இருக்கு இல்ல அப்படிங்கறத வச்சுட்டு என்ன உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல என்ன யூஸ் பண்றீங்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்வேர்ட் பாலிசியை பொறுத்த வரைக்கும் உங்க கம்பெனில 8 கேரக்டர்ஸா 15 கேரக்டர்ஸா இல்ல பாஸ்வேர்ட் ரொட்டேஷன் இருக்கா, இந்த மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏஐ வந்து ஆட்டோமேட்டடா ஏஜென்ட் வந்து என்ன பண்ணிடலாம், பாலிசி ஜென்ரேட் பண்ணி அது வந்து அப்ரூவலுக்கும் அனுப்பிடும். ஸோ உங்களுடைய மேனேஜருக்கு அப்ரூவல், அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் அப்ரூவல், இது எல்லாத்துக்குமே அந்த ஃப்ளோவையும் பில்ட் பண்ணி கம்ப்ளீட்டா அது வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஏஜென்ட் வந்து இப்ப நாங்களும் யூஸ் பண்றோம், இப்பயும் இருக்கு. அப்புறம் எவிடன்ஸ் கலெக்ஷன், ஜிஆர்சியினுடைய ஒன் ஆஃப் த மெயின் திங். இந்த இடத்துலதான் இன்னும் வரைக்கும் ஐஎஸ்ஓ பாடியா இருக்கட்டும், SOC 2 இருக்கட்டும், they are little rigid about we need a manual evidence collection அப்படிங்கிறது பண்றாங்க. எப்படின்னா எவிடன்ஸ் வந்து நம்ம இப்ப இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்ணிடுவோம். அதை கலெக்ட் பண்ணி இப்ப நாங்களே எங்களுடைய ப்ராடக்ட்ல எவிடன்ஸ் வேலிடேஷன் வச்சிருக்கோம் ஏஐ யூஸ் பண்ணி. பட் வேலிடேஷன் இருந்தாலும் ஆடிட்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா we need a manual validation. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாக்ஸ் இருக்கு, அந்த லாக்ஸ் வந்து என்கிரிப்டடா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இல்ல என்கிரிப்டடா இருக்குங்கிறது ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது அந்த லாக்ஸ் என்கிரிப்டட் தான் அப்படின்னா நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா அதை கம்ப்ளைண்ட் மாத்தி. பட் ஆடிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அவங்க கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் டூ த மேனுவல் வேலிடேஷன், உண்மையிலேயே அது என்கிரிப்டடா இருக்கா இல்லையா. பட் இது எவ்வளவு நாளைக்கு இருக்க போதும் தெரியல. பிகாஸ் அட் திஸ் மூமெண்ட் திஸ் ஐஎஸ்ஓ பாடி, SOC 2 பாடி இவங்க எல்லாம் ஏஐ வேலிடேஷன் அவங்க வந்து பெரிய லெவல்ல அக்செப்ட் பண்ணல. பட் ஒன்ஸ் தே அக்செப்டட் திஸ் திங்ஸ் வில் ஆல்சோ சேஞ்ச் இன் கம்ப்ளைண்ட்ஸ். அதே மாதிரி தான் கண்டினியூஸ் மானிட்டரிங், ட்ரிஃப்ட் ஸ்கேனிங் சொல்லுவோம், ட்ரிஃப்ட் ஸ்கேனிங். ஸோ ஒன்ஸ் யூ ஹேவ் ஆல் த எவிடன்சஸ், ஒன்ஸ் யூ ஹேவ் ஆல் த பாலிசிஸ், இது எல்லாமே ப்ராப்பரா நீங்க கண்டினியூஸா கலெக்ட் பண்றீங்களா, கண்டினியூஸா மானிட்டர் பண்றீங்களாங்கிற அந்த இதுவும் என்ன நடக்கும் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹியூமன் ஆடிட்டர் ஏன் தேவை அப்படிங்கிற இடத்துல இந்த ஆடிட்டர் இன்டர்பிரட் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் வித் ஹியூமன். சரிங்களா. அதுக்கப்புறமா ஒரு கிளையண்டோட ரிஸ்க் அனலைஸ் பண்ணும்போது அந்த ரிஸ்க் அப்படைட், ஒரு ரிஸ்க் வந்து எப்படி இருக்கு உண்மையிலேயே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்ட் பாலிசின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாஸ்வேர்ட் வந்து 8 கேரக்டர்ஸ் தான் இருக்குன்னா as per
the industry standard, password is a weak password, right? அது வந்து actual risk for a organization. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, மல்டி ஃபேக்டர் authentication எனேபிள் பண்ணிருப்பாங்க, இல்ல அடிஷனல் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் எனேபிள் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் தி அப்ளிகேஷன், நேச்சர் ஆஃப் தி ஸ்பெசிபிக் பிசினஸ் வந்து அவங்களுக்கு ஏஐக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஹியூமன் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் நீடட். அதே மாதிரி ரெகுலேட்டரியோடைய கண்ட்ரோல், இப்ப எல்லா ரெகுலேட்டரி பாடிஸும் லோக்கல் இன்டர்பிரிட்டேஷன் தான் வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அதுக்கப்புறமாட்டு அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த அக்கௌண்டபிலிட்டி மேட்டர்ஸ்ல அக்கௌண்டபிலிட்டி பிட்வீன் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் த ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டபிலிட்டி பிட்வீன் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் த ஆடிட்டர்ஸ், அக்கௌண்டபிலிட்டி பிட்வீன் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் அண்ட் ஆடிட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஜிஆர்சில ஸ்டில் தேர் இஸ் அ ஹியூமன் ஆடிட்டர் இஸ் ரெக்வயர்ட். பட் ஸ்டில் இது வந்து எவ்வளவு நாளைக்கு இது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்ஸ் இதெல்லாம் மாறும் பொழுது, ஆரம்பத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிளவுடுக்கு வந்து நிறைய இதே மாதிரியான ப்ராப்ளம் இருந்தது, நிறைய பேரியர்ஸ் இருந்தது. எதனாலனா கிளவுட் வந்து டேட்டா வந்து வேற தேர்ட் பார்ட்டி கிட்ட இருக்கும், அதனால உங்களுக்கு நீங்க வந்து கிளவுட் யூஸ் பண்ணக்கூடாது, ஆன் பிரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேரியர்ஸ் வந்து இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? இல்ல. ஹார்ட்லி எவ்வளவு கம்பெனிஸ் வந்து ஆன் பிரம்ல டேட்டா சென்டர் வச்சிருக்காங்க? 90% மாறிட்டாங்க. மேபி இது வந்து லைக் வெரி ரேர் கேஸ். கவர்மெண்ட் என்டிட்டி ஆர் பேங்க்ஸ் இல்ல இ-காமர்ஸ் பேங்க்ஸ், பண்றாங்கன்னா அவங்க மட்டும் தான் மோஸ்ட்லி. இப்போ மோஸ்ட்லி இந்த சவுதி, துபாய்ல இல்ல கத்தார்ல, ரியாத்ல எங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் மோஸ்ட்லி வந்து துபாய்ல கூட கம்ப்ளீட்டா மாறிட்டாங்க ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகே. அண்ட் சில கம்பெனிஸ் சவுதியில இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த AWS, Azure அவங்களோட சில BMSO அதுக்கு மட்டும்தான் வந்து கிளவுட் பயன்படுத்துவாங்களே தவிர மொத்தமா அவங்களோட இன்ஃப்ராவை வந்து மாத்த. ஸோ அப்படிதான் இருக்கு. எஸ், கரெக்ட். ஸோ அதே மாதிரிதான் கிளவுட் அப்படி இருக்கிற ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்த மாதிரி தான் இப்ப ஏஐ இருக்கு. பட் கிளவுடுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கிடைச்ச மாதிரி ஏஐக்கு ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் தட்ஸ் ஹவ் த டெக்னாலஜி க்ரோஸ், ரைட்? டெக்னாலஜி வந்து ஷிஃப்ட் பை ஷிஃப்டா மாறும். அதுல வந்து கண்டிப்பா அந்த அக்செப்டன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாளா நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டரா இருந்திருப்போம், ஒரு ஏஜெண்டா இருந்திருப்போம், ரைட்? பட் இனிமே நம்ம வந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டரா மாற போறோம். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. அதாவது ஒரு ஏஐ எனேபிளர். ஆர்கஸ்ட்ரேட்டர் இன் த சென்ஸ், நீங்க 10 ஏஜென்ட்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஆளா இருப்பீங்க. ஆனா நீங்க போயிட்டு எனிமரேட் பண்ணக்கூடிய ஆளா இருக்க மாட்டீங்க. எனிமரேஷனுக்கு ஒரு ஏஜென்ட் ரன் பண்ணுவீங்க, எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு ஒரு ஏஜென்ட் ரன் பண்ணுவீங்க, ரிப்போர்ட் ரைட் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட் ரன் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. பட் வாட் யூ ஹாவ் டு டூ, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாம் ரிவ்யூ பண்ணி உண்மையில இது வந்து வேலிடா இருக்கா இல்லையா, கான்டெக்சுவலா இருக்கா. தி கான்டெக்சுவலைசேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்னைக்கு ஏஐல எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெனரலா தான் இருக்கும், கான்டெக்சுவலைஸா இருக்காது. ஸோ அது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து கொடுக்கறது. அதே மாதிரி பிசினஸ் யூஸ் கேசஸ், பிசினஸ் லாஜிக் வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் ஃபைன் பண்ணி வித் ஏஐ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆர்கஸ்ட்ரேஷன் ஒர்க் தான் நீங்க வந்து மோஸ்ட்லி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டாஸ்ல பில் பண்ணிருப்பாங்க இல்லையா, விபில பில் பண்ணிருப்பாங்க, கோபால்ட்னு ஒரு லாங்குவேஜ் இருந்தது, அதெல்லாம் பில் பண்ணிருப்பாங்க. பட் இப்ப எப்படி இருக்கு, இப்ப எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஒரு எக்ஸல் யூஸ் பண்றோம், இல்ல சாஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம், ஜோஹோ யூஸ் பண்றோம், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். சோ இப்பயும் நீங்க என்னவா இருக்க போவீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்குண்டான வேலைகளை வந்து பட் அகைன் இங்க வந்து நம்பர்ஸ் வந்து கம்மியாகும். பிகாஸ் ஒரு நார்மலா பென்டெஸ்ட் பண்ற இடத்துல ஒரு ஏஐ பண்ணுதுன்னா அதோடைய ஸ்கேலபிலிட்டி இஸ் ஹை. அந்த ஸ்கேலபிலிட்டியினுடைய ரீசனுக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் கம்மியாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ மெயினா நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 years நீங்க எங்க உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமா இருக்கணும் அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் தெரியல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய ரிசோர்சஸ் கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் இதுதான் நான் பாக்குறேன். ஆக்சுவலி என்னன்னா, அவங்க வந்து அவங்களால ஈவன் ஹேக் த பாக்ஸ்ல ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண முடியுது, ஒரு பாக்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஆனா பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்ல, நெட்வொர்க்கிங்ல, ஓஎஸ் இன்டர்னல்ஸ்ல அவங்க வந்து வீக்கா இருக்காங்க. எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்ப வந்து ஒரு மேலாக்கில் மட்டும்தான் இருக்கே தவிர டெப்த் நாலேஜ் வந்து இல்லை. சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் டெப்த் நாலேஜ் இஸ் நெசசரி அண்ட் இட் இஸ் மோஸ்ட் பேசிக். டெப்த் நாலேஜ் தான் சைபர் செக்யூரிட்டில பேசிக். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது, ரைட்? ஸோ ஏன்னா சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்க கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஓடில கை வைக்கணும், ஐடில கை வைக்கணும், கிளவுட்ல இருக்கணும், வெப்ல இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அப்ளிகேஷன்ல இருக்கணும், மொபைல் ஆப்ஸ்ல இருக்கணும்னு மல்டிபிள் டைமென்ஷன் இருக்கு. இது எல்லாத்துலயுமே நீங்க வந்து டெப்த் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் உங்களால நீங்க வந்து ஒரு இர்ரிப்ளேசபிள் ரிசோர்ஸா மாற முடியும். ரெண்டாவது வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஏஐ ஏஜென்ட்ஸ் பத்தின ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்க ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அவங்களுடைய ஸ்கோப் எப்படி வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம், அந்த ஏஜென்ட் வந்து உண்மையிலே இது வந்து ப்ராப்பரான
கரெக்டான ஏஜென்ட் தானே வேலிடேட் பண்றது, இது வந்து எப்படி அதோடைய லேங் செயின் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, அதோட இல்ல அது வந்து லேங் செயின் யூஸ் பண்ணிருக்காங்களா, ஃப்ளோ வைஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, ரேக் யூஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா, ரேக்னா என்ன, எல்எல்எம் வந்து ஓன் எல்எல்எம்மா இல்ல தேர்ட் பார்ட்டி எல்எல்எம்மா இல்ல இன்ஹவுஸா இல்ல வந்து கிளவுடா, இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு ப்ராப்பர் ஒரு ஏஐ ரிசோர்ஸா மாறுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்தா மட்டும்தான் உண்மையிலே உங்களுக்கு ஏஐல என்ன செக்யூரிட்டி பக்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து எப்படி ரிசல்ட் வாங்குதுங்கிறத பொறுத்து தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல இல்ல ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறதுக்கு உண்டான பேசிக்கே என்னன்னா ப்ராம்ப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது தெரியும். அதுக்கப்புறம் கிளவுட் அண்ட் ஏபிஐ செக்யூரிட்டி. ஸோ ஏபிஐ இஸ் எவ்ரிவேர். நவடேஸ் இட் இஸ் ஒன்லி ஏபிஐ. என்னதான் நீங்க வெப் அப்ளிகேஷன் சொன்னாலும் பேக் அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஆன் ஏபிஐ. ஸோ ஏபிஐ செக்யூரிட்டியில உங்களுடைய கோர் ஸ்கில்ஸ் வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணணும். அதே மாதிரி AWS, Azure and GCP இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். As long as AWS is there, Azure is there, GCP is there, cloud security market இருக்கு. So it is one of the best easy way to get into cyber security. அதே மாதிரி தான் as long as Fortinet is there, Palo Alto is there, there is a way to get into network security. Cisco is there is a way to get into Cisco network security. So இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராடக்ட் பேசிஸ்லயே நீங்க என்ன பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டிக்குள்ள உள்ள வரலாம். அப்புறம் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்னன்ஸை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது நல்லது. இப்போ வரைக்கும் ஒரு ஆடிட்டிங் ISO 27001 LAன்னு சொல்லுவாங்க, லீட் ஆடிட்டர்ஸ். அப்படி இல்லைன்னா CPA ஆடிட்டர்னு சொல்லுவாங்க, SOC 2 வந்து CPA ஆடிட்டர். ஸோ CPA ஆடிட்டர் பண்ண முடியாது, பட் ISO 27001 LA வந்து இந்தியாவில இருந்து பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டராவோ இல்ல இன்டர்னல் ஆடிட்டராவோ ஆஸ் ஆஃப் நவ் அந்த ப்ரொஃபஷன் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. பட் யூ நீட் லிட்டில் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். அட்லீஸ்ட் யூ நீட் 5+ years of experience to become internal or external auditor. நீங்க ஒரு ஜெனரல் ஐடியில கூட ஒர்க் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஆடிட்டரா வரணும் அப்படின்னா 5 to 6 years of experience வந்து தேவை. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே அப்டேட்ஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த 5 ஏரியாஸை நீங்க கவர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் 3 to 5 yearsல இந்த 5 ஏரியாஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி, இப்ப நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரா இருக்கக்கூடியவங்க, செகண்ட் இயரா இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது இப்ப நாங்க என்ன பண்றோம், இப்ப ட்ரஸ்டா சைபர் ஹில்ஸ் வந்து என்ன பண்றோம்னா, we do have multiple AI agents. இப்ப நான் இங்க வந்து இதுக்கு முன்னாடி பென்டெஸ்ட் ஏஜென்ட்ஸ் வச்சிருந்தோம். பட் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் தான் கேப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் வந்து ஏஜென்ட் வச்சிருக்கோம். மூவிங் ஃபார்வர்ட் we are planning for other agents for policy ரிப்போர்ட் ஜெனரேஷன் ஆல்ரெடி இருக்கு, எவிடன்ஸுக்கும் ஒர்க் ஃப்ளோக்கும் வந்து பண்ற மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கு. பட் ஸ்டில் we having a human pen testers. அந்த ஹியூமன் பென் டெஸ்டர்ஸ் வந்து AI ஏஜென்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வல்னரபிலிட்டிஸை வேலிடேட் பண்ணுவாங்க. அவங்க வேலிடேட் பண்ணி அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் we will report to the client, because still there is a false positive chances are there, because at the end it is an application. So அப்ளிகேஷனால நடக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ் பாசிட்டிவ் இதுதான் செய்யும். ஸோ மெயினா இங்க நடக்கக்கூடிய இந்த வெபினார்ல இருந்து ஒரு கீ டேக்அவே பாத்தீங்க அப்படின்னா, ஏஐ ஏஜென்ட் உங்களுடைய பென் டெஸ்டிங் டைமை ஸ்பீடப் பண்ணும். நீங்க வந்து எனிமரேஷன்ல 5 நாள் 10 நாள் இருக்கிறத விட ஒரே நாள்ல எனிமரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் 4 நாள் 5 நாள் இருக்கிறத விட ஒரே நாள்ல ரிப்போர்ட்டிங் ரெடி பண்ணி. ஸோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரோல் வந்து ஒரு ஏஜென்ட், அதாவது ஒரு சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல், ஒரு இன்ஜினியர்ங்கிற இடத்துல இருந்து ஒரு ஆர்கஸ்ட்ரேட்டரா இல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க வந்து என்ன போயிருவீங்கன்னா மாறிடுவீங்க. எப்படி இன்னைக்கு வந்து ஒரு AWS ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளாட்ஃபார்ம், பட் அதை அட்மின் பண்றதுக்கு நிறைய கிளவுட் செக்யூரிட்டி அட்மின்ஸ் இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஏஐ ஏஜென்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஏஐ ஆர்கஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ரோல் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. மூணாவது முக்கியமான பாயிண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ பேசிக் இன்டெப்தா நீங்க பேசிக்ல நாலேஜ் இருந்தா மட்டும்தான், அது எல்லா பக்கமும் இருக்கணும். OSல இருக்கணும், அப்ளிகேஷன்ல இருக்கணும், கிளவுட்ல இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், நெட்வொர்க்ல இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு இர்ரிப்ளேசபிள் ரிசோர்ஸா இருப்பீங்க. அதே மாதிரி ஏஐனுடைய பத்தின ஒரு அவேர்னஸ். ஸோ ஏஐ என்ன பண்ணும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏஐ அப்படின்னு விடாம பேனிக்கா இருக்கக்கூடிய அவசியம் இல்ல. மேல இந்த ஏஐ என்ன பண்ணுது, இந்த ஏஐ பண்ணக்கூடிய விஷயத்த ஒரு ரிசோர்ஸா நம்ம எப்படி ஏஐ எனேபிள் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனை செக்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற இதை நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் நாட் கோயிங் டு அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் ஏஐ, பிகாஸ் யூ வில் பி தி எனேபிளர் அலாங் வித் ஏஐ. ஸோ இதுதான் இந்த வெபினார்னுடைய ஷார்ட் ஃபார்ம்ஸ். எனி questions so that we can take this as a question from audience?
ஆடியன்ஸா சொல்லு. ஸோ நானே ஆடியன்ஸா இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். சின்ஸ் நீங்க வந்து பென் டெஸ்டருக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, அஃபென்சிவ் ஆமா. செக்யூரிட்டிக்கு. ஸோ இது வரைக்கும் ஏஐனால லைக் அந்த பேட்டர்ன் பேஸ்ட் அட்டாக்ஸ் தான் பண்ண முடியுது. லைக் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனோ இல்ல எக்ஸஸஸோ இந்த மாதிரி இதுதான் பண்ண முடியும். புரோக்கன் அக்சஸ் கண்ட்ரோல் ஆர் பிசினஸ் லாஜிக் வல்னரபிலிட்டிஸ்லாம் ஹியூமனோட தாட் வந்து கண்டிப்பா தேவை. பிகாஸ் அந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தா மட்டும்தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நன்றி. அதுக்கு த்ரெட் மாடலிங் டெஸ்ட் கேஸ் எழுதி அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கான வல்னரபிலிட்டிஸ்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன? லைக் ஒருவேளை ஃபியூச்சர்ல அதை பிரேக் பண்ணவும் ஏஐனால முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? லைக் ஒரு எல்எல்எம் ட்ரைனிங் அவங்க கொடுத்து இந்த அளவுக்கு இப்போ பர்ப் ஏஐயே எடுத்துக்கோங்களேன். அதுலயே வந்து நம்ம ஸ்கேனிங் ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணும்போது பர்ப் ஏஐயுமே ஒர்க் ஆகும் அண்ட் அதுமே வந்து ஃபைண்டிங்ஸ் கொடுத்துரும். ஒருவேளை அந்த ஹியூமனால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் அதுல பர்ப் ஏஐ அனலைஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுவே வந்து ஃபைண்டிங்ஸ் எடுத்து கொடுத்துரும்ல. ஸோ லைக் வாட் யூ திங்க்? லைக் எப்படி அது அது வந்து அது வந்து மாறுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஏஐல மாறுமான்னு தெரியல, பட் ஏஜிஐல வந்து அந்த மாதிரியான ஒரு நீங்க சொன்ன மாதிரி இது வரும். ஏன் அப்படின்னா இப்ப இன்னைக்கு பர்பிஐ எப்படி பண்ணுது, ரெக்வஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் டைம் அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு ஹியூமன் என்ன பண்ணுவோம், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அனலைஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம இது அடிப்போம், எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் பர்பிஐ பண்ணுது. பட் அது எல்லா இதுக்கும் பொருந்துமா? ஏன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அப்ளிகேஷன், ரைட்? இப்ப அந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய இடம் வேற இடமா இருக்கும், கிளவுடா இருக்கும். இப்ப அந்த கிளவுட் செக்யூரிட்டி யார் பாப்பா? இந்த மாதிரி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படிங்கிற ரோல்ல மட்டும் நிப்பாட்டி இதை பார்க்கல. அப்ளிகேஷன் செக்யூரிட்டி பென் டெஸ்டர், அப்ளிகேஷன் டெஸ்டர் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த ரோல் இனிமே இருக்காதுன்னு எனக்கு தோணுது. தட்ஸ் வாட் மை அசம்ஷன். ஸோ ஒரு வெறும் அப்ளிகேஷன் பென் டெஸ்டர் அப்படிங்கிற ரோல் இட்ஸ் நாட் கோயிங் டு பி தேர். ஸோ அது வந்து அது இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பென் டெஸ்டர் ஒரு ப்ரொஃபைல் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். பர்பை வச்சு அப்ளிகேஷனை ஃபைண்ட் பண்ணாலும் இல்ல வேற வெராகோட் மாதிரியான ஏஐ வச்சு கோட்ல இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணாலும் இல்ல ஐகிடோ மாதிரியான டூல்ஸை வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து ஃபைண்ட் பண்ணாலும் யூ நீட் சம்ஒன் டு ஆப்ரேட் த டூல், ரைட்? ஸோ யூ நீட் சம்ஒன் டு கான்ஃபிகர் த டூல், யூ நீட் சம்ஒன் டு ஆப்ரேட் த டூல், ஆப்ரேட் த ஐகிடோ, ஆப்ரேட் த பர்ப். ஸோ இந்த ரோல் நம்ம கிட்ட இருக்கு. அனலைசிங் ரோல் கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்குமா அப்படிங்கிறது இட் இஸ் $1 million கொஸ்டின். அண்ட் ஜியாசிக்குமே வந்து சொன்னீங்க இந்த மாதிரி அந்த லைக் என்ன சொல்றது, நம்ம எக்ஸல் ஷீட்ல தான் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். லைக் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸுமே வந்து அப்படிதான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. லைக் என்ன பண்ணுவாங்க, அந்த டீம்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் அட்மின் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த எவிடன்ஸ் வேணும், என்ன அத்தன்டிகேஷன் யூஸ் பண்றீங்க, என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க, அவங்க இந்த இதெல்லாம் கேட்பாங்க. அவங்க கொஸ்டின் ஆன்ஸ் மாதிரி கொடுத்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கான எவிடன்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. தென் ஹியூமன்ஸ் வில் அவங்களே அந்த ஆடிட்டர்ஸே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகே இவங்க கொடுத்தது கரெக்ட் தானா, வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் கரெக்டா இல்ல அடிஷனல் ஸ்கிரீன்ஷாட் வேணுமா. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா சில இந்த வல்னரபிள் ஜாவாஸ்கிரிப்ட் இல்ல வல்னரபிள் டிபெண்டன்சி எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இது வந்து எங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியாது பிகாஸ் இது அப்ளிகேஷனே கிராஷ் ஆகுது, we need a exception. அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஆடிட்டர்ஸ், they will do a ரிஸ்க் ரெஜிஸ்ட்ரியில போயிட்டு ரிஸ்க் அக்செப்டன்ஸ் வாங்கிப்பாங்க. அதுக்கு இவங்க ரிஸ்க் ரெஜிஸ்ட்ரியில என்டர் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே இந்த வல்னரபிலிட்டி இந்த அப்ளிகேஷன்ல இந்த ஓனர் வந்து எக்ஸெப்ஷன் வாங்கியிருக்காரு அண்ட் தே வில் கிவ் சம் ஸ்பேன் ஆஃப் டைம் லைக் இட் கேன் பி 1 year or 6 months. ஸோ அதுக்குள்ளார நீங்க வந்து வேற ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு வேற ஏதாவது கம்பன்சேட்டரி கண்ட்ரோல் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்க ரிஸ்க் எக்ஸெப்ஷனே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரிஸ்க் எக்ஸெப்ஷனோ ரிஸ்க் அப்ரூவலோ இது வந்து ஹியூமனால தான் கொடுக்க முடியும். இது வந்து ஏஐனால ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்ல இந்த மாதிரி ஏஐ வந்து பண்ணாது. எஸ் யூ ஆர் ரைட். பட் ஆனா இந்த எவிடன்ஸ் கலெக்ஷன் இப்பவே எக்ஸல் ஷீட்டிங் நடக்கிறது இல்லை. இப்போ எங்களுடைய ப்ராடக்ட்லயுமே நாங்க ஜஸ்ட் டைரக்ட்லி வி ஜஸ்ட் கோ அண்ட் இன்டெகிரேட் வித் தேர் கிளவுட், ஏடபிள்யூஎஸ்ஓ, ஜிசிடிஓ இல்ல அஜூரோ இன்டெகிரேட் பண்ணி அதுல வந்து எவிடன்சஸ் தேவையான எவிடன்சஸ் ஆட்டோமேட்டா புல் பண்ணிப்போம், லாக்ஸ் வச்சு புல் பண்ணிப்போம். பட் as you said இதை வந்து வேலிடேட் எந்த இடத்துலயும் ஒரு வேலிடேட் பண்றது, ஒரு ரிஸ்க் அக்செப்டன்ஸா மாத்துறது இல்ல வந்து அந்த ரிஸ்கை வந்து மெட்டிகேட் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் ஏஐ பண்ணுவோம். ஸ்டில் there is a human need over there. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப ட்ரஸ்ட் இஸ் a major factor, ரைட்? நான் ஏன் ஏஐ ட்ரஸ்ட் பண்ணணும்? ஸோ பெர்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, பெர்ப்ளெக்சிட்டி வந்து இவ்வளவு நாள் ஆச்சு. அவங்க ஒரு 3 monthsக்கு முன்னாடிதான் SOC 2 சர்டிபிகேஷனே வாங்கியிருக்காங்க பெர்ப்ளெக்சிட்டி. ஸோ வை ஐ நீட் டு ட்ரஸ்ட் தி ஏஐ? இந்த கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு எல்லா என்டர்பிரைசஸ் கிட்ட இருக்கு, இல்லன்னு இல்ல, கண்டிப்பா இருக்கு. As long as they are having their own LLM, if you are having the own LLM on the local cloud, அப்பதான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து கிளவுட் யூஸ் பண்ணி பென்டெஸ்ட் பண்ணுங்க இல்ல ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணி பென்டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. இஃப் இட் இஸ் a proper standard company, because their focus is more on the data security. They don't want the LLM to know what
இஸ் யுவர் அப்ளிகேஷன், ரைட்? இப்போ எல்எல்எம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தெரியும் நீங்க வந்து என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்கீங்க, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன அப்ளிகேஷன், எல்லாமே தெரியும். ஸோ தேர்ட் பார்ட்டி கம்பெனி நோ டசன்ட் நீட் டு நோ வாட் இஸ் அவர் அப்ளிகேஷன். திஸ் இஸ் கம்ப்ளைன்ஸ் ஆக்சுவலா ஆஸ் பர் சவுதியினுடைய என்சிஏ இல்ல யுஏஇனுடைய நீசா, இது எல்லாமே கம்ப்ளைன்ஸ் படி cannot give this data to a third party company without a proper contract or NDA or the DPA ன்னு சொல்லுவோம், data protection addendum. அது இல்லாம ஷேர் பண்ண முடியாது. ஸோ as long as this is there, you guys are safe. பட் அது எவ்வளவு நாளைக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, ரைட்? That acceptance is we don't know how long it's going to. I'm done with my questions. Any other questions? சாட்ல எதுவும் வரல. ஐ கெஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்கலாம் மேபி அவங்க இது வந்து வீக்கெண்ட்னால நீங்க என்ன சொல்றது, உங்க டைம் கிடைச்சதே வந்து பெரிய விஷயம். பிகாஸ் இது வந்து உங்களோட வீக்கெண்ட்ல இது ஒரு 1 hour, அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்க சேனலுக்காக கொடுத்தது ஆர் எனக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஓகேங்களா? Always, நானுமே உங்க சேனலோடைய ஒன் ஆஃப் தி ஆடியன்ஸ். அதனால நான் நிறைய பேருக்கு இந்த சேனல் 2 days முன்னாடி கூட ஒரு ரிசோர்ஸ் ஒரு 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 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஷேர் பண்ணேன். ஐ வாஸ் ஆஸ்கிங் எப்படி நான் வந்து பிகினரா எப்படி பண்ணணும், உங்களுடைய ஸ்டார்டிங் 1 2 3 அந்த செஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். ஜஸ்ட் ஃபாலோ திஸ். இட் இஸ் லைக் கிவிங் பேக் டு வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ அட் தி சென்ஸ் ஆஃப் தட். கண்டிப்பா. So I guess ஆடியன்ஸ் சைடுல இருந்து எதுவும் क्वेश्चन இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ கெஸ் we can wrap up the call. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா இந்த செஷன் வந்து எனக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. பிகாஸ் நானுமே அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால ஓகே நான் எந்தெந்த விஷயங்கள்ல இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது உங்ககிட்ட இருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இந்த மாதிரி நம்ம நிறைய தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. வெல்கம். கண்டிப்பா. ஐ திங்க் இட் இஸ் வெரி லாங் டைம் டிஸ்கஷன், ரைட்? நம்ம பண்ணோம் ரொம்ப நாளா பேசிட்டே இருந்தோம். ஐ திங்க் ஐ கெஸ் லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் நீங்க வந்து சொன்னீங்க ப்ரோ இந்த மாதிரி நம்ம ஒரு செஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் நான் இப்போ ரீசெண்டா ஒரு அந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு தோணுனது ஓகே ப்ரோ கேட்டாரு நம்ம அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சரி உங்ககிட்ட டைரக்டா கேட்கலான்ட்டு தான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண. அப்புறம் நீங்களும் ஓகே ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு லாஸ்ட் வீக்கே பண்ண வேண்டியது. பட் we have done today. Anyway, thank you so much, Adam. Thank you for inviting me. Hi. Yes, கண்டிப்பா. நீங்க கொடுத்த இன்புட்ஸ்லாம் இட் வாஸ் ரியலி வெரி ஹெல்ப்ஃபுல். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. as a CTO-வா நீங்க எப்படி எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணி ஜிஆர்சி, கம்ப்ளைன்ஸ் பார்ட், சைபர் செக்யூரிட்டி, அஃபென்சிவ், டிஃபென்சிவ் எல்லாத்துலயும் எப்படி இவ்வளவு ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல இது வந்து ஓவர் த பீரியட்ல டெவலப் பண்றதுதான். ஒரே நாள்ல இதெல்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஒர்க் as a normal IT admin, right? I work. So அப்போ வந்து எனக்கு ஐபி என்ன, நெட்வொர்க்னா என்னன்னு தெரியும். ஸோ நான் ஃபயர்வால்ல ஒர்க் பண்ணிருக்கேன், ஃபென்சில் ஒர்க் பண்ணிருக்கேன், சாக்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து வைடரா இருக்கிறது. இன்னொன்னு என்னோட மெயின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் மல்டிபிள் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்ல ஒர்க் பண்ணும் பொழுது யூ ஹேவ் அ ஹேண்ட்ஸ் ஆன் வித் எவ்ரி திங். ஒரு என்டர்பிரைஸ் இன்னைக்கு நிறைய இன்னொரு மிஸ்டேக்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பண்றாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனிக்கு போகணுங்கிற லெவல்ல தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் அது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு அப்ரோச். ஏன்னா நீங்க ஒரு என்டர்பிரைஸுக்கு எப்ப போகணும் அப்படின்னா ஒரு சீனியர் ரோல்ல இருக்கும்போது தான் நீங்க என்டர்பிரைஸ் போகணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு சோபிஸ்டிகேட்டடான லைஃப் இருக்கும். ஓகே டெய்லி ரொட்டீன் இருக்கும், ரொம்ப பெருசா ரோல் இருக்கு. நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல தான் போகணும். ஸ்டார்டிங்ல அங்க வந்து சேலரி கம்மியா தான் இருக்கும். பட் இட் இஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகம். லேர்ன் பண்றதுக்கு வந்து நீங்க நார்மலா ஒரு லேப்ல லேர்ன் பண்றதோ இல்ல ஹேக் த பாக்ஸ்ல லேர்ன் பண்றதோ கிடையாது. பட் அங்க வந்து எல்லாமே ரியல் டைம்ல நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு ஓவர் த பீரியட்ல மல்டிபிள் டொமைன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி லேர்ன் பண்றதுதான். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் என்ன சொல்றது, லேர்னிங். அட் தி எண்ட் நதிங் இஸ் இம்பாசிபிள். அட் தி எண்ட் எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். ஆல்ரெடி இன்டு பிக் 4 எனக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? என்னோட ஸ்கோப் ஆஃப் வொர்க் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். அது தெரியும். அது அந்த பிக் 4லயோ இல்ல பெரிய என்டர்பிரைஸ்லயோ அந்த லிமிட்டட் இருக்கும். இட்ஸ் லைக் உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க என்ன ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க? Just 2 years experience. I switched my path to IT auditor. Before I was application pen testing ல தான் இருந்தேன். இப்பதான் வந்து IT auditingக்கு வந்து switch ஆயிருக்கேன். 2 months 3 months தான் ஆகுது. நீங்க ஏதாவது அங்க இருந்துட்டு அந்த ரோல்ல கம்ப்ளீட்டா ஒரு சர்டிபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பென் டெஸ்டிங்ல இருந்தீங்கன்னா பென் டெஸ்டிங்ல ஒரு சர்டிபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு IT ஆடிட்டர் ரோல்ல ISO 27001 LAO இல்ல IAO கம்ப்ளீட் பண்ணிட்டு then you have to jump back to other companies. That's the only way so that you can focus. இப்போ நீங்க உங்களுக்கு
அப்ளிகேஷன் செக்யூரிட்டியும் தெரியும், ஆடிட்டிங்கும் தெரியுங்கிறப்ப ஸோ யுவர் ஸ்கில்ஸ் ஆர் வேல்யூபிள் கம்பேர்ட் டு அதர்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் 2 டிஃபரெண்ட் டொமைன்ஸ். ஸோ இந்த மாதிரியான மல்டி டொமைன் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய கரண்ட் கம்பெனிஸ்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல நீங்க கண்டினியூ பண்ணலாம். இல்ல இது வந்து என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி growth ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்படியே நிக்கிது, அது வந்து ஒரு லெவலுக்கு மேல போக மாட்டேங்குதுங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா வேற ஒரு இது மாறுறதுதான் நல்லது. அது மாறும் பொழுது நீங்க இதை வந்து கன்சிடரபிள் மெயினா வந்து அந்த கம்பெனிஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஜேடியை நீங்க அதிகமா பாத்துக்கோங்க ராதர் தென் ஃபோக்கஸிங் ஆன் ஒன் சிம்பிள் ஆக்டிவிட்டி. வெப் அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதே எவ்வளவு நாளைக்கு பண்ணிட்டு இருக்க பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய இது இருக்காது, நம்ம ஒரு இடத்துல பாயிண்ட்ல வந்து சேச்சுரேட் ஆகி நின்றுவோம். ஸோ அப்படி அங்க இருந்து நீங்க மாறிட்டே இருக்குன்னா you need to work in a startup company where you have exposure to every other domain. ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you so much. ஃபைனலா நம்ம Alright. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து Any other கேள்வி question? வந்துச்சு. ஐ கெஸ் ஐம் ஆமா. டன் வித் மை கொஸ்டின்ஸ் ப்ரோ. நான் என்னென்னலாம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சனோ, பிகாஸ் நான் இதுக்கப்புறம் லைக் யார இன்டர்வியூ எடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் சில பேர் லைனப்ஸ்ல இருக்காங்க, பட் ஸ்டில் லைக் என்ன சொல்றது, உங்களை மாதிரி ஒரு கோஃபவுண்டரோ இல்ல சிடிஓ அந்த மாதிரி அவங்க வாலண்டியரா அந்த மாதிரி வருவாங்களா எனக்குன்னு தெரியாது. பட் ஸ்டில் வில் ட்ரை டு டூ ஆர் பெஸ்ட். லைக் நம்ம என்ன லேர்ன் பண்ணுமோ நம்ம திரும்ப கம்யூனிட்டிக்கே கொடுக்கும். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. Thank you, Adam. Thank you for your enlightenment. Thanks. பாய்.